Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் 2 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் உட்பட கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது பெற்று வருவதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி உள்ளிட்டோர் ஆய்வு செய்த நிலையில் தற்போது அந்த விபத்தில் சிக்கிய வாகனமானது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் ஒருபுறம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபுறம் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்டு அழக்கூடிய வலிமிகுந்த காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம், கேட்கலாம். ராஜேஷ், தற்போதைய சூழல் என்னங்க? ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமே சோகத்திலே மூழ்கி இருக்கிறது. பிஞ்சு குழந்தைகளை அவர்கள் பறிகொடுத்து விட்டு பெற்றோர்களும் உறவினர்களும் கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களும் கூட மருத்துவமனைக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மருத்துவமனையிலும் ஏராளமான உள்ளூர் பொதுமக்கள் குவிந்திருக்கின்றார்கள். காலையில் எப்போதும் போல தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு அதிர்ச்சி செய்தியாக அவர்கள் சென்ற வாகனம் ரயில் மோதி அவர்களுடைய அந்த பள்ளி வாகனம் விபத்தில் சிக்கியது. அவர்களது குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள் என்பதை அவர்களால் நம்பவே முடியாத ஒரு அதிர்ச்சி தகவலாக அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கும் அந்த ரயில்வே கேட் அந்த விபத்து நடைபெற்ற சம்பவ இடத்திற்குமாக பெற்றோர்கள் ஓடி வந்திருக்கிறார்கள். இதில் நாம் மீண்டும் குறிப்பிடக்கூடிய விஷயம், நல்வாய்ப்பாக குழந்தைகள் அதிகம் பேர் அந்த வாகனத்தில் பயணிக்கவில்லை. எப்போதும் அந்த வாகனத்தில் சுமார் 30 to 40 பேர் பயணிப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைய தினம் வெறும் 4 பேர் மட்டும்தான் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதாவது அந்த பள்ளி வாகனம் இனி கடந்து சென்று அந்த ரயில்வே கேட்டை தாண்டி சென்று அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் பள்ளிக்கு செல்ல இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வேன் ஓட்டுநர் தாமதமாக வந்தாரா அல்லது ரயில்வே கேட் கீப்பர் தூங்கிவிட்டாரா, இது போன்ற பல சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. உண்மையில் யார் மீது தவறு என்பது இன்னும் முடிவாகவில்லை. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 2 தரப்பு வாதங்கள் வைக்கப்படுகின்றது. அதாவது ரயில்வே கேட் கீப்பர் அவர் தன்னுடைய பணியை ஒழுங்காக பார்க்காமல் அவர் பணி நேரத்திலே தூங்கிவிட்டார். அவர் பணி நேரத்திலே தூங்கிவிட்ட காரணத்தினாலே ரயில் வரும் நேரத்தில் அந்த கதவு என்பது, அந்த கேட் என்பது அடைக்கப்படவில்லை. அப்படி அடைக்கப்படாத காரணத்தால் திறந்துதானே இருக்கிறது என்று வேன் ஓட்டுநர் எப்போதும் போல வழக்கமாக அந்த ரயில்வே கேட்டை டிராக்கை அவர் கடக்க முயற்சி செய்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் மற்றொரு புறம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது ரயில்வே தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்கள் ஊழியர் தரப்பிலே தவறு கிடையாது, வேன் ஓட்டுநர் தான் கேட் கீப்பரை கட்டாயப்படுத்தி கேட்டை மூட வேண்டாம், திறந்து வையுங்கள் என்று சொல்லி அவரை திறக்க வைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு கேட் கீப்பருடைய பணி என்பது ஒரு ரயில் வருவதற்கு இத்தனை நிமிடங்கள் முன்கூட்டியே அந்த கேட்டை க்ளோஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கின்றது. அதன் பிறகு யார் சொன்னாலும், எவ்வளவு பெரிய அதிகாரி சொன்னாலும் அந்த கேட்டை அவர் திறக்கக்கூடாது. அதாவது அவர்களுக்கென்று சில சமிக்கைகள், உத்தரவுகள் போன்றவையெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அடிப்படையிலே இருக்கின்றது. அது நிலையான உத்தரவுகள். அதை யாருக்காகவும் எப்போதும் அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. உயரதிகாரியிடமிருந்து அவர்களுக்கு அந்த முறையான உத்தரவு, அதாவது ரயில் இனி வராது என்றோ அல்லது ரயில் கடந்து விட்டது என்றோ அந்த உத்தரவு வந்தால்தான் அவர்கள் அந்த கேட்டை திறக்க வேண்டும். அதற்கு இடையிலே உள்ளூர் அதிகாரியோ எஸ்பியோ ஏன் மாவட்ட ஆட்சியரோ சொன்னால் கூட திறப்பது என்பது தவறான விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சாதாரண வேன் ஓட்டுநர் சொன்னார் என்பதற்காக இவர் கேட்டை திறந்து விட்டார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரயில் கடக்கும் நேரத்தில் அந்த பகுதியில் அந்த கேட்டுகள், அதாவது மற்ற வாகனங்கள் செல்லாத வகையில் கேட்டுகள் அடைக்கப்பட்டிருக்கும். இது சமிக்கை மூலமாக தற்போது வளர்ந்துவிட்ட அந்த தொழில்நுட்பத்தில் சென்சார்கள் மூலமாக தெரிந்துவிடும். ஆனால் அது போன்ற விஷயங்கள் எப்படி தெரியாமல் மறைக்கப்பட்டது, ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. முன்பெல்லாம் தொழில்நுட்பம் அதிகமில்லாத காலகட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்று இந்த லெவல் கிராசிங், அதே போல இந்த கேட் கிராசிங் போன்ற பகுதிகளிலே விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படும். இது போன்று ஆளில்லா கேட் கீப்பர் போன்ற இடங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகத்தான் பல்வேறு தொழில்நுட்பங்கள் தற்போது ரயில்வே துறையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இந்த கோர விபத்து நடைபெற்றது என்பது அனைவருக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது.
சம்பவ இடத்தில் கடலூர் மாவட்ட எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சியர் என இருவருமே ஆய்வு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் ரயில் பயணம் மேற்கொள்வதிலே அங்க இருக்கக்கூடிய அந்த மின்தடம் போன்றவற்றிலெல்லாம் பழுது கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மின் கம்பங்களை சரி செய்யக்கூடிய பணியும் மின் இணைப்பு அந்த கம்பிகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியும் வேக வேகமாக ரயில்வே துறை ஊழியர்களால் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் அந்த ஆக்சிடென்ட் பெரும் கோர விபத்துக்குள்ளான பேருந்து, தனியார் பள்ளி பேருந்தை மீட்டு அவர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எலும்புக்கூடு போலத்தான் அந்த பேருந்து தற்போது இருக்கின்றது. இப்படி ஒரு உறுதியான பேருந்து அது ரயில் வந்த வேகத்தில் மோதிய காரணத்தால் தூக்கி வீசப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அது தூக்கி வீசப்பட்ட அந்த பேருந்து தற்போது ஒரு எலும்புக்கூடு எப்படி இருக்குமோ அது போல ஆங்காங்கே 4-5 கம்பிகளும் உள்ளே இருக்கைகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதும் சில மாணவர்களுடைய புத்தக பைகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதுமாக அந்த இடமே ஒரு மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அந்த பள்ளியினுடைய அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அந்த பள்ளி வாகனம் தற்போது அப்புறப்படுத்தப்படுகிறது. இனி அந்த பள்ளி வாகனத்தை பயன்படுத்தவே முடியாது என்ற அளவுக்கு அது சுக்குநூறாகி போய் கிடப்பதை பார்க்க முடிகின்றது. மறுபுறம் அந்த கேட் கீப்பர் பொதுமக்கள் அடித்திருக்கின்றார்கள். அதாவது நேரில் பார்த்தவர்கள், உன்னுடைய அலட்சியத்தால் இப்படி அப்பாவியாக பிஞ்சு குழந்தைகளுடைய உயிர் போய்விட்டதே, நீ ஏன் இவ்வாறு தவறு செய்தாய் என்று ஆத்திரத்தில் பொதுமக்கள் அடித்ததாக சொல்லப்படுகின்றது. மற்றொரு புறம் பொதுமக்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள், அந்த குழந்தையை இழந்த உறவினர்கள் கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Taste the Daily.